ஒரு சின்ன கணக்கு சொல்கிறேன் கேட்டுங்க. ஒரு ரயில் பெட்டி செய்கிறதுக்கு 1 லட்ச ரூபா ஆகிறத நம்ம வச்சுக்கோம். டெக்னாலஜி இன்கார்பரேஷன் எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொடுக்கும், எவ்வளோ பெரிய 100 மடங்கு லாபத்தை கொடுக்குங்கிறதுக்கான ஒரு சின்ன அடையாளம் வந்து மேன்ஹாட்டன் ரயில்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ரயில் பெட்டியுடைய விலை 1 லட்சம் ரூபா அப்படின்னு வச்சுக்குவோம். அது தனியாக இருந்தால் 1 லட்சம் ரூபா. ஒரு 10 ரயில் பெட்டி, 20 ரயில் பெட்டி, 30 ரயில் பெட்டி அல்லது 40, 50 ரயில் பெட்டியை நம்ம சேர்க்க முடியும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 50 ரயில் பெட்டியுடைய விலை 50 லட்சம் ரூபாய்ன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கு முன்னால் இன்ஜின்கிற ஒரு டெக்னாலஜியை மட்டும் நீங்கள் சேர்த்துட்டீங்க, இந்த ஒவ்வொரு ரயில் பெட்டியுடைய விலையும் 50 லட்சமாக மாறிடும். கணக்கு முடிஞ்சா அவ்வளோதான். திஸ் இஸ் பிஸ்னஸ். திஸ் இஸ் வாட் அமெரிக்கா இஸ் டூயிங் ஆல் ஓவர் வேர்ல்டு. இன்னைக்கு வரைக்கும் செய்யுது. உலகத்திலேயே தன்னுடைய கரன்சியை ஒரு ப்ராடக்டாக மாற்றின ஒரே நாடு அமெரிக்கா தான். 1/3 ஆஃப் அமெரிக்கன் டாலர்ஸ் ஆர் அவுட் ஆஃப் அமெரிக்கா. அமெரிக்காவுக்கு வெளியில் இருக்கவன் 1/3 ஆஃப் அமெரிக்கன் கரன்சியை வச்சிருக்கான். ஏன்னா அமெரிக்கன் கரன்சியே அவனுக்கு ஒரு கமாடிட்டி. ஹவு டு செல் எவ்ரிதிங்னு உங்களுக்கு தெரியும். வாட் டு செல், வேர் டு செல், எதை விற்கணும், எதை விற்கக்கூடாது, எதை அடுத்தவன்ட்ட செய்யணும், எதை நாமளே செய்யணும், பெருலாபம் செய்வது எப்படி. திஸ் இஸ் த ஸ்ட்ராட்டஜி ஒர்க்ஸ்.